நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஐ எம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து வேர்பாக யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஐ எம் பிரேக்ஃபாஸ்டிங். ஐ எம் பிரேக்ஃபாஸ்டிங் அப்படின்னு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி பார்த்த 2 சென்டென்சஸ்லையும் பிரேக்ஃபாஸ்ட்டை நவுனாக யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஐ எம் பிரேக்ஃபாஸ்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காலை உணவுக்கு என்ன இருக்கிறது? காலை சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அம்மா காலையில் என்ன சாப்பாடு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை சாப்பாடு என்ன, காலையில் என்ன சாப்பாடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேர்டை பாருங்கள். திஸ் வேர்ட் இஸ் பிரஞ்ச். பிரஞ்ச். பிரஞ்சுனா என்னென்னா இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது இல்லையா? ஸோ லஞ்சு சாப்பிட்ற டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் லஞ்சு சாப்பிட்டாலோ அதை வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் என் கணவருடன் காலை சாப்பாடு தாமதமாக சாப்பிடுவேன். நான் எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமையில் என் ஹஸ்பண்டோட மார்னிங் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் பிரஞ்ச் வித் மை ஹஸ்பண்ட் ஆன் சண்டேஸ். ஐ ஆல்வேஸ் ஹாவ் பிரஞ்ச் வித் மை ஹஸ்பண்ட் ஆன் சண்டேஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்கு? நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை லஞ்சு சாப்பிட்ற டைமில் தான் சண்டேஸில் என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து சாப்பிடுவேன். ஓகேவா? ஐ ஆல்வேஸ் ஹாவ் பிரஞ்ச் வித் மை ஹஸ்பண்ட் ஆன் சண்டேஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் காலை சாப்பாடை நான் வேக வேகமாக சாப்பிட வேண்டியிருந்தது. நான் வந்து காலை சாப்பாடை நான் எப்பயுமே வேகமாக தான் சாப்பிட வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹேட் டு boil down my breakfast. I had to boil down my breakfast. இங்கே boil down அப்படின்னா வேகமாக முழுங்குவோம் இல்லையா? அவசரமாக போட்டு பெரிய பெரிய பீசஸாக எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு boil down அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I had to boil down my breakfast. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தாமதமானதால் நான் என்னுடைய காலை சாப்பாடை வேகமாக முழுங்க வேண்டியிருந்தது. எனக்கு லேட்டானதுனால நான் என் காலை சாப்பாடை வேகமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாஸ் கெட்டிங் லேட் ஸோ ஐ காபிள் டவுன் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ வாஸ் கெட்டிங் லேட் ஸோ ஐ காபிள் டவுன் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ வாஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா எனக்கு வந்து லேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ காபிள் டவுன். காபிள் டவுன்னாலும் போல் டவுன் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? வேகமாக முழுங்குறது. ஸோ அதுக்கு ஐ காபிள் டவுன் மை பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னுடன் சேர்ந்து காலை உணவு சாப்பிடலாம் என்று நினைத்திருந்தேன். உன்னோட சேர்ந்து நான் காலை சாப்பாடு சாப்பிடலாம்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ தாட் வி வுட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். ஐ தாட் வி வுட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சேன். என்ன நினச்சேன்? வி வுட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். நம்ம வந்து காலை சாப்பாடு சேர்ந்து சாப்பிடுவோம்னு நான் நினச்சேன். ஐ தாட் வி வுட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் இப்பொழுதும் காலை உணவு சேர்ந்து சாப்பிடலாம். ஸோ இது வந்து லாஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸோட கனெக்ட். ஓகேவா? இப்போ அதில் சொல்கிறாங்களே நான் உன்னோட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினச்சா நான் நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போயும் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வி குட் ஸ்டில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். வி குட் ஸ்டில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். வி குட் ஸ்டில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம இப்போயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். டுகெதர் அப்படின்னா ஒன்றா சேர்ந்து. ஓகேவா? வி குட் ஸ்டில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காலை உணவு சாப்பிட விரும்புகிறேன். இப்போ வந்து எங்கேயோ நம்ம போயிருக்கோம், லேட் ஆகிடுச்சு, நான் காலை சாப்பாடு சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ வுட் லைக் டு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ வுட் லைக் டு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மலான சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ வுட் லைக் டு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது தான் காலை உணவு சாப்பிட்டு முடித்தோம். இப்போ தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டோம், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், நீ கரெக்டாக வர அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். We have just finished our breakfast. We have just finished our breakfast. இப்போ தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ காலையில் என்ன உணவு சாப்பிடுவாய்? நீ எப்பயுமே காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடுவ அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா வாட் டு யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் டு யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் டு யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீ எப்பயுமே காலை சாப்பாடு என்ன சாப்பிடுவ. ஓகேவா?
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காலை உணவு செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை வேறு 2 விதமாக சொல்லலாம். இந்த மாதிரி உணவு சமைக்கிறத ப்ரிப்பேரிங் இல்லை குக்கிங் இல்லை மேக்கிங், இந்த மாதிரி 3 வேர்டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட், ஐ எம் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஐ எம் மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனது அம்மா காலை உணவு சமைக்கும்போது நீ அவருக்கு சமையலறையில் உதவி செய்வாயா? உங்கள் அம்மா காலை சாப்பாடு செய்கிறப்ப நீ உதவி செய்வியா, அவங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா do you help your mother preparing breakfast in the kitchen? Do you help your mother preparing breakfast in the kitchen? Do you help your mother? இவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவியா, எதுக்கு? ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு ரெடி பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா உங்கள் அம்மாவுக்கு இந்த கிச்சன், சமையல் அறையில். ஓகேவா? Do you help your mother preparing breakfast in the kitchen? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யார் காலை உணவு சமைத்தது? காலை சாப்பாடு யார் செஞ்சா, பிரேக்ஃபாஸ்ட் யார் செஞ்சா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹூ மேட் பிரேக்ஃபாஸ்ட். வெரி சிம்பிள். ஹூ மேட் பிரேக்ஃபாஸ்ட். ஹூ மேட் அப்படின்னா யார் செஞ்சது, மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடு. இல்லைனா ஹூ ப்ரிப்பேர்டு பிரேக்ஃபாஸ்ட், ஹூ குக்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ உன்னுடைய காலை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டாயா? நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டியா, காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யூ ஹேட் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டியா, என்னது யுவர் பிரேக்ஃபாஸ்ட், உன்னோட காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டியா. ஓகேவா? ஸோ காலை உணவு தயாராக இருக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் இதை விளக்க முடியாது, என்னால் இதை விளக்க முடியாது. ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது, ஐனா என்னால், காண்ட் அப்படின்னா முடியாது, என்னால் முடியாது. எக்ஸ்பிளைன் அப்படின்னா விளக்குறது, விளக்கி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இதை அப்படிங்கிறதுக்கு திஸ். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகேவா? எனக்கு அடுத்து நில், இல்லை எனக்கு பக்கத்தில் நில் சொல்லுவாங்களே, வந்து எனக்கு பக்கத்தில் நில் இல்லைன்னா எனக்கு அடுத்து நில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு மீ. ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு மீ. ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னா எனக்கு பக்கத்தில், எனக்கு அடுத்து நில்லு. ஓகேவா? இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஸ்டாண்ட் பை மை சைடு. ஸ்டாண்ட் பை மை சைடு அப்படின்னா எனக்கு அடுத்து என் பக்கத்தில் நில்லு. ஸ்டாண்ட் பை மை சைடு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய வேலையை நான் பார்த்து கொள்வேன். என் வேலையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க, என் வேலையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஒர்க். ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஒர்க். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் வந்து பார்த்துக்குவேன், என்னது ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஒர்க், என்னோட வேலையை நான் பார்த்துக்குவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கொள்வேன், நீங்கள் அதில் தலையிடாதீர்கள். என் வேலையை நான் பார்த்துக்குவேன், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஒர்க். என் வேலையை நான் பார்த்துக்குவேன், முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ யூ பெட்டர் நாட் இன்டர்ஃபியர். யூ பெட்டர் நாட் இன்டர்ஃபியர் அப்படின்னா நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. யூ பெட்டர் நாட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர் அப்படின்னா குறுக்கிடுறது, தலையிடுறது. ஓகேவா? யூ பெட்டர் நாட் இன்டர்ஃபியர். ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஒர்க். யூ பெட்டர் நாட் இன்டர்ஃபியர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், இதுக்கு என்ன தமிழ் மீனிங்னு கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல் இஃப் சம் ஒன் கம்ஸ் அண்ட் இன்டர்ஃபியர் வித் மை ஒர்க். ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல் இஃப் சம் ஒன் கம்ஸ் அண்ட் இன்டர்ஃபியர் வித் மை ஒர்க். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா என் வேலையில் யாரோ ஒருத்தங்க வந்து தலையிடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய வேலையில் யாரோ ஒருத்தங்க வந்து தலையிடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? ஸோ இதான் மீனிங். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் எதுவுமே கேட்கவில்லை. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங். ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங். ஐ டிடன்ட் ஆஸ்க் அப்படின்னா நான் எதுவுமே கேட்கல. யூ எனி திங் அப்படின்னா உன்கிட்ட எதுவும், நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் கேட்கவே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ அட் ஆல். ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ அட் ஆல். அட் ஆல்னா கேட்கவே இல்லை அப்படிங்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு அட் ஆல் யூஸ் பண்ணணும்.
I didn't ask you at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை நான் கூப்பிட்டேன் என்று உன்னிடம் யார் சொன்னது? உன்னை நான் கூப்பிட்டேன்னு உன்கிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Who told you that I called you? Who told you that I called you? Who told you அப்படின்னா உன்கிட்ட யார் சொன்னது? என்னன்னு? That I called you. நான் உன்னை கூப்பிட்டேன்னு. Who told you that I called you? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் முடியாது என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். உன்னால முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I already knew that you can't. I already knew that you can't. I already knew அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? That you can't. உன்னால முடியாதுன்னு. ஓகேவா? I already knew that you can't. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I already knew that you won't do anything I say. I already knew that you won't do anything I say. I already knew அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? that you won't do. நீ பண்ண மாட்டேன்னு. எதை? anything I say. நான் என்ன சொன்னாலும் I already knew that you won't do anything I say. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கு வந்து விட்டாய் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நீ என்னிடம் பொய் சொல்லிவிட்டாய். நீங்கள் வந்துட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நீ பொய் சொன்ன, நான் தெரிஞ்சுதான் அப்படி இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I already knew that you came here, but you lied to me. I already knew that you came here, but you lied to me. I already knew that you came here அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்துட்டேன்னு ஏற்கனவே தெரியும், பட் ஆனால் you lied to me. You lied அப்படின்னா பொய் சொல்லிட்டேன், to me அப்படின்னா என்கிட்ட, but you lied to me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அப்படி நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நீ அப்படி நினச்சினா என்னால் என்ன செய்ய முடியும்? நீ என்ன நினைக்கணுமோ நினச்சிக்க, நீ அப்படி நினச்சினா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா if you think so, what can I do? If you think so, what can I do? If you think so, நீ அப்படி நினைத்தால் what can I do? என்னால் என்ன பண்ண முடியும்? ஓகேவா? if you think so, what can I do? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னை பற்றி தவறாக நினைத்தால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீ என்னை பற்றி தப்பாக நினச்சா என்னால் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி நினைக்கிறியோ நினச்சிக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் கேன் ஐ டூ இஃப் யூ திங்க் பேட் அபவுட் மீ? வாட் கேன் ஐ டூ இஃப் யூ திங்க் பேட் அபவுட் மீ? வாட் கேன் ஐ டூ? என்னால் என்ன பண்ண முடியும்? இஃப் யூ திங்க், நீ நினச்சினா, என்ன நினச்சினா? பேட் அபவுட் மீ, என்னை பற்றி தப்பாக நினச்சினா என்னால் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டூ இஃப் யூ திங்க் பேட் அபவுட் மீ? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் சொல்வதற்கு முன்பே செய்துவிடு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ இட் பிஃபோர் ஐ டெல் யூ. டூ இட் பிஃபோர் ஐ டெல் யூ. டூ இட் அப்படின்னா இதை செஞ்சுடு, இதை செய்யு. பிஃபோர் ஐ டெல் யூ, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி. டூ இட் பிஃபோர் ஐ டெல் யூ. ஓகேவா? இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை செய்ய மாட்டாய் என்றால் என்னிடம் சொல்லாதே. நீ இதை செய்ய மாட்டேன்னா என்கிட்ட சொல்லாத, செய்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெல் மீ இஃப் யூ டோன்ட் டூ இட். டோன்ட் டெல் மீ இஃப் யூ டோன்ட் டூ இட். டோன்ட் டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லாத. எப்படி, ஏன் சொல்லக்கூடாது? இஃப் யூ டோன்ட் டூ இட், நீ அதை பண்ணலனா என்கிட்ட சொல்லாத, நீ அதை பண்ண மாட்டேன்னா என்கிட்ட சொல்லாத. ஓகேவா? டோன்ட் டெல் மீ இஃப் யூ டோன்ட் டூ இட். நான் அங்கு 5 மணி அளவில் போய் சேர்ந்தேன். நாங்கள் 5 மணிக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.